சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜேசிடி பிரபாகர் கோபாலபுரம் பகுதியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் இடையே நடக்கும் இந்த தேர்தலில் விஜயை முதலமைச்சராக மக்கள் தயாராகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். இருபெரும் திராவிட கட்சிகளும் தங்களுக்குள்ளே ஒருவர் மாற்றி ஒருவர் என்று ஆட்சி அமைக்கிற நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். தனக்கு கிடைக்கின்ற வருவாயெல்லாம் விட்டுவிட்டு தன்னை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அழகு பார்க்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை துவக்கி மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகிற, மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் அடிப்படையே லஞ்ச லாவணியமற்ற, ஊழலற்ற அரசு துறையில் எங்கு நுழைந்தாலும் நேர்மையான, வெளிப்படை தன்மையுள்ள நிர்வாகம் நடக்கிறது என்கின்ற அந்த பெருமைக்குரிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறார். அதைத்தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கை இன்றைக்கு எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. தமிழக மக்களுடைய, இளைஞர்களுடைய, இளம் பெண்களுடைய, விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கையாக அது வெளிவந்திருக்கிறது. ஆனால் தேர்தல் களத்தில் ஒரு வித்தியாசம் என்ன என்றால், திருமங்கலம் ஃபார்முலா என்று மதுரையிலே தொடங்கிய அந்த ஃபார்முலா இன்றைக்கு தலைகாட்ட தொடங்கி இருக்கிறது. அது தீவிரமாக தலைகாட்ட தொடங்கி இருக்கிறது. தேர்தல் ஆணையம், சட்ட விதிமுறை, காவல்துறை என்று எது இருந்தாலும் சட்டங்களை காலிலே போட்டு விதிக்கிற, தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சட்டங்களை எல்லாம் துச்சமாக மதிக்கிற அளவிற்கு தான் பணமெல்லாம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குவதன் மூலமாக அதை எப்படி எடுக்கலாம் என்கின்ற சிந்தனை வந்துவிடக்கூடாது என்பதில் அக்கறையாக இருக்கிறார். ஆனால் களத்திலே நிற்கிற பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கோடிகளை கொட்டி வைத்து வாக்குகளை பிரித்து விடலாம் என்று பார்க்கின்றார்கள். இந்த முறை தமிழக மக்கள் மிகவும் விழிப்போடு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறார்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வெத்தலை பாக்கிலே சத்தியம் வைத்து பணம் கொடுத்து அதை வாங்கிவிட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இருந்த காலம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்களுக்கு என்ன நினைக்கிறது என்றால், இவர் 1000 ரூபாய் கொடுக்கிறார் ஒரு ஆளுக்கு என்றால், இந்த தொகுதி முழுவதும் கொடுத்தால் எத்தனை கோடி ரூபாய் கிடைக்கும், இந்த பணம் எங்கே இருந்து அவருக்கு வந்தது, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், முன்னாலே எங்கே இருந்தார், இவ்வளவு பணம் அவருக்கு எப்படி வந்தது என்று கணக்கு பார்க்கிறார்கள். மக்கள் கூட்டி கழித்து கணக்கு பார்த்துதான் வாக்களிப்பார்களே தவிர கொட்டுகிற பணத்திற்காக வாக்களிக்கிற நிலைமையெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.